நான் மங்களகரமா இருக்கேன்ல இப்படிதான். இது வந்து பாத்தீங்கன்னா அழகு பொட்டிக்ல இருந்து நம்ம எடுத்த ஒரு ஜார்ஜெட் ஃபேப்ரிக், ஐ மீன் ஃபேப்ரிக் கிடையாது, சுடி மெட்டீரியல். ரொம்ப சூப்பரா இருக்கு, கம்ஃபர்டபுளா இருக்கு, வெளியெல்லாம் போட்டுட்டு போறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் இன்னைக்கு வந்து பிரதோஷ பூஜைக்கு போய் அங்க நின்று திருப்தியா சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்தோம். அதுக்கப்புறமேட்டு தான் நாங்க ஷாப்பிங் போனோம். கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் ஆச்சு ஷாப்பிங்க்கு. பட் பக்கத்துலயே தான் நாங்க வந்து பண்ணோம். டவுன் ஹால் எல்லாம் போனா இன்னைக்கு நாங்க திரும்பி வர்றதுக்கே 10 மணி ஆயிடும். அதனால நாங்க வந்து அந்த ரிஸ்க் எடுக்கிறதுல என்ன இங்க கிடைக்குதோ அதை வச்சு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். இதே நாங்க மத்தியானம் பிளான் பண்ணிருந்தா ஓகே, போய் நேரமா நான் வாங்கிட்டு வரலாம். ஆனா இன்னைக்கு பிரதோஷ பூஜை நம்ம கோவில்ல இருக்கனால நம்ம அங்க வந்து கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதனால சரி இது இருக்கிறது பக்கத்துலயே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். இல்லையா தன்மை? அதுல எனக்கும் தன்மைக்கும் ஒரே சண்டை. எனக்கு தான். ஏன்னா அவளை நான் டியூஷன் கொண்டு போய் விட்டேன். நம்ம இந்த ஷாப்பிங்க்கு கூட்டிட்டு போகலையா, நாங்க போனதே 2 வீலர்ல, கார்ல போனதா கூட கூட்டிட்டு போயிருக்கலாம். இது வைக்கிறதுக்கே இடம் இல்ல தன்மை. நீ என்ன நின்னுட்டே வருவியா? இண்டிபெண்டன்ஸ் டேல வீட்டுக்கு முன்னாடி நின்னுட்டு வருவாங்க. சஜி என்ன கடை போட்டிருக்கியா? அப்படிங்களா? இந்த பாப்பாவை தான் ஃபர்ஸ்ட் கொடுத்துடலாம். வாங்கினதே விலை ஜாஸ்தி, நீ என்ன கூறு 10க்கு வித்துட்டு இருக்க? ஓணம் ஸ்பெஷல் நாங்க எதா இருந்தாலும் 10 ரூபாய்க்கு விற்கலாம். ஓகே பக்கத்துல காசு போட்டு ஓணம் சத்யா சாப்பிடுறோம். முடிஞ்சது எங்க ஓணம், அவ்வளவுதான். சோ ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலா ஓணத்துக்கு நாங்க வந்து காய்கறிகள், வீட்டுக்கு தேவையான மளிகை சாமானங்கள், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பூக்கோளம் போடுறதுக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். டவுன் ஹால் போலான்னு பார்த்தோம். ஆனா டவுன் ஹால் ரொம்ப தூரமா இருந்தனால, இல்லனாலும் அது தூரமா தான் இருக்கு. ஹனுமான் மலையை தூக்கிட்டு வந்த மாதிரி கொண்டு வந்து பக்கத்துல வைக்கிறதுக்கு யாரும் இல்லாததுனால நாங்க போல. இன்ஃபேக்ட் அது வெரி ராங் ஐடியா. இப்ப இருக்கிற டிராபிக் எதா இருந்தாலும் இங்கே வாங்கிக்கலாம். எல்லாமே நாங்க வேற ஜாஸ்தி கொடுத்து நல்லபடியா வாங்கிட்டோம். ஆமா, அது எங்களோட ஸ்பெஷாலிட்டி. இல்ல அப்போ இதெல்லாம் 10 ரூபா இல்ல, ஐயோ 30 ரூபா. ஆமாங்க 30 ரூபாங்க. மேடம் சொல்லிட்டாங்க 30 ரூபா ஒரு கூறு, வேணா வாங்கிக்கோங்க. வேணவே வேணாங்க எங்களுக்கு. எல்லாமே காஸ்ட்லி பொருளுங்க. ஆமா, இது எல்லாமே 100 ரூபாய். 100 ரூபாய் கொடுத்து வாங்குங்க. அவ்வளவுதான். ஏமா தன்மையே நான் ஒரு ரேட்டு சொல்லி 100 ரூபாய் யார் சத்யா போடுவாங்க? 179 ரூபாய் இங்க சத்யா. சரி, அதே ரேட் வைங்க. அதே ரேட் வைக்கிறோங்க நாங்க. என்னமா பேசுறா பாஸ். ஓகே, அதுக்கப்புறம் என்ன வாங்கிட்டு வந்தோம்னா, இதெல்லாம் காய்கறிங்க இலையில வைக்கிறதுக்கு நமக்கு மெயின் ஐட்டம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இதெல்லாம் வீட்லயே செய்ய வேண்டிய விஷயங்கள். ஆனா எங்களால செய்ய முடியாது அப்படின்னு தெரியாதுங்களா? அதனால எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த இனிப்பு நேந்திரன் சிப்ஸ், அதுக்கப்புறம் சக்கரவட்டு, அதுக்கப்புறம் இது என்னடி இது ரொம்ப மோசமா இருக்குது, நீ வாங்கு திட்டு. ஏன் கண்ணு தெரியாமலே வாங்கிட்டு வந்த, இது என்னது? சும்மா அடிச்சு விடாத. இங்க பாரு, இதெல்லாம் எப்படி இருக்கு, இதெல்லாம் பாரு புள்ள என்ன ஒரு மாதிரி இருக்கு. இதுதான் வந்து இந்த பக்கா அந்த ஒரு பெர்ஃபெக்ட் ஒன். சில ஐட்டம்ஸ் தான் இப்படி பாருங்க, இப்படி பேக்கெட் போட்டு சொதப்பி வச்சிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ஆயிலி. அப்படியே தங்கம் பரவாயில்ல, சாப்பிடக்கூடிய ஐட்டம் தான். அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா அல்ட்ரா தின் பனானா வேஃபர்ஸ், அதாவது சிப்ஸ். ஓ, இது பேரு வேஃபர்ஸா? எப்ப மாத்தினாங்க? எங்களுக்கு ஒண்ணு, சஜிக்கு ஒண்ணு, அப்புறம் அப்பளக்கட்டு ஒண்ணு. அப்பளம்லாம் நான் பெருசா விருப்பப்பட்டு சாப்பிடறதில்ல, அதனால நாங்க வந்து பாதியா எடுத்துக்க போறோம். இல்ல சஜி? இல்லடி, உனக்கு 4 போதும். அடி பாவி, அங்கேயே நான் சொன்னேன், தனுமா நீ நம்ம வீட்டுல சாப்பிட்டு அழகி சாமி. அப்புறம் முருங்கைக்காவை நறுக்கி அங்கேயே குழம்பு வச்சு கொண்டு வந்திருப்பா. அங்க குழம்பு வைக்க இடம் இல்லாதனால உடைச்சு கொண்டு வந்திருக்கா. எல்லாத்தையும் உடைச்சு கொண்டு வந்தேன். அப்புறம் வெல்லம் அம்மாக்கு எங்க அம்மாக்கு கருப்பட்டி, அம்மாக்கு ரொம்ப பிடிச்ச கருப்பட்டி. ஆமா, அனிமியா இருக்கிறவங்க எல்லாம் இதை வந்து சாப்பிட்டானா ரொம்ப நல்லது. டீ காஃபில கூட நீங்க போட்டு குடிக்கலாம். இல்ல ராகி மால்ட் எல்லாம் வைக்கிறீங்கன்னா அதுல வந்து இந்த மாதிரி கருப்பட்டியை போட்டு நீங்க குடிச்சீங்கன்னா உங்களுக்கு ரத்த சோகை இருக்காது. இல்ல அதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னா இந்த டேட்ஸை வாங்கி சாப்பிடுங்க.
4 டேஸ் அதுக்கு மேல சாப்பிட்டாங்க வெயிட் போடும். ஆமா. அப்புறம் இது என்ன பூங்க, பூ தார்மார் தக்காளி சோறுன்னு விலை ஒன்னொன்னு. அதனால ஒரு பூலாம் இல்ல தன்மை, எல்லாமே 1/4 கிலோ 50 100. ஓ சாரி 1/4 கிலோ 100. எனக்கு தந்துடுறியா தன்மை நீயே? இங்க நீ கேஆர் மார்க்கெட்ல 2K-வா? 2600 பூ இடத்துல 2.6 3K சில 3. பூ அப்புறம் இன்னொன்னு வாங்கணுமே தலைக்கு வைக்கிற குண்டுமல்லி. என்ன பூ எங்க காணோம்? அங்க இருக்கு. இது சன்னமல்லிடி, குண்டுமல்லி எங்க? அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கு, அந்த பின்னாடி இருக்கு. அப்புறம் பூ டெக்கரேஷன் தாண்டாத தன்மை. அப்புறம் பூ டெக்கரேஷனுக்கு சில ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம். டெக்கரேஷன்ல பூக்கோளம் நடு வீட்ல பண்ணுவோம். நல்லா இந்த கூட்டி விட்டுற தன்மை. ஸோ இப்போ சாரீ எல்லாம் கட்டி ஜம்முன்னு வந்து ரெடி ஆயாச்சு. இந்த சாரீ டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ சாரீ வந்து பார்த்தீங்கன்னா போத்தீஸ்லேருந்து எடுத்தேன். அரௌண்ட் 575 ருபீஸ்ன்னு நான் நினைக்கிறேன். அது கூடவே வந்த ப்ளவுஸ் தான். பட் நெக்கில் மட்டும் நானாக வந்து டிசைன் பண்ணது. ஜஸ்ட் பேர்ல்ஸ் மட்டும் வச்சு அப்படியே ஃபுல்லாக லைக் பிரின்சஸ் கட் கொடுத்து இந்த ப்ளவுஸ் வந்து தைச்சோம். அண்ட் தென் கைக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றி அந்த ஒரு லைக் ஒரு ஃப்ளாரல் பிரிண்ட் மாதிரி வரணும்னு நான் நினச்சேன். பட் அது கொஞ்சம் சொதப்பிடுச்சு. லைக் ஓகே, அது கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் அப்புறமேட் பண்ணிக்கலாம். அண்ட் முகம் வந்து கொஞ்சம் வீங்கி போய் இருக்குது. ரீசன் என்னடான்னா, அதுக்கு ஒரு நாள் முன்னாடி நான் வந்து விஜய் பிளாசா போய் புஃபே சாப்பிட்டதில் வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க. அந்த வெல்கம் ட்ரிங்க் குடிச்சதில் எனக்கு முகம் வந்து அப்படியே ப்ளூட்டட் ஆகிடுச்சு. ஸோ அண்ட் ஸ்கின்னும் ரொம்பவே சென்சிட்டிவாக இருந்தது. நான் ஏன்னா ஒரு விஷயமும் சொதப்பியிருந்தேன். அதை கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதனால் நான் ரொம்பவே மினிமல் மேக்கப் தான் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நான் வந்து என் ஸ்கின்னை வந்து ஹைலா ஜெல் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு மாய்ஸ்சரைசிங் க்ரீம் போட்டுட்டு ஃபேஸில் ஃபுல்லாக ஈவனாக அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக ஸ்விஸ் பியூட்டியோட ப்ரைமர் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு க்ளோயிங் ப்ரைமர்னு வச்சுக்கோங்களேன். நல்லா ஃபேஸை வந்து க்ளோ ஆக்கி காமிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக வந்து நான் இப்போ ஜஸ்ட் கன்சீலர் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். மேபிளினோட ஏஜ் ரிவைன் கன்சீலர், இந்த ஷேட் கேரமல், டார்க் சர்க்கிள்ஸ் அப்புறம் டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் ஹைட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக மேக்கோட ஸ்டுடியோ ஃபிக்ஸ் பவுடர் வச்சு ஃபேஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்ககிட்ட ஏதாச்சும் காம்பேக்ட் பவுடர் இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து இப்படி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து அதாவது ப்ளஷ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதை இப்போ நேச்சுரல் லுக்காக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நான் யூஸ் பண்ணது கலர்பாரோட கோரல் ஷேட். ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஷேட். என்னோட ஸ்கின் டோன் இருக்கிறவங்களுக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆகும். ப்ளஷ் போட்ட மாதிரியே தெரியாது. அண்ட் அதே வந்து ஐ ஷேடோக்கு அதே கலர்பாரோட ப்ளஷ்ஷை யூஸ் பண்ணி நான் ஐ லிட்லேயும் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன், ஒரு மேட் ஃபினிஷ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐலைனர் போட்டுக்கிறேன். ஜஸ்ட் ஒரு நார்மல் விங் லைனர். அண்ட் அதுக்கு யூஸ் பண்ணது மேபிளினோட கொலாசல் விங் லைனர். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் லாஸ்ட்டாக வந்து மேக்கப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு யூஸ் பண்ணது பிஏசியோட செட்டிங் ஸ்ப்ரே. தென் லேட்டர் வந்து ஐப்ரோஸை வந்து ஃபில்இன் பண்ணிக்கிறேன். காஜலும் வந்து போட்டுக்கிறேன். காஜல் வந்து சேம்பரோட காஜல், ரொம்ப க்ரீமியாக சூப்பராக பிக்மெண்டடாக வேறு லெவலில் இருக்கும். அதையும் யூஸ் பண்ணிவிட்டு அண்ட் தென் லேட்டர் வந்து பார்த்திங்கன்னா நான் ஹைலைட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். மேபிளினோட க்ரோம் ஹைலைட்டர் ரொம்ப ரொம்ப நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். லிப்ஸில் வந்து மேபிளினோட ஒரு சூப்பர்ஸ்டே க்ரையான் லிப்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணேன். ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே டாப்அப் பண்ணுறது ரெனேயோட ஒரு ப்ரௌன் க்ளாஸ். அவ்வளோதான், என்னோட மேக்கப் ரொம்ப சிம்பிளாக வந்து நான் வச்சுக்கிட்டேன். அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக தன்மை குட்டிக்கும் ரொம்ப அவளோட வெயிட் பண்ணிகிட்டே இருந்தா. தன்னும் குட்டிக்கு எப்போவுமே வந்து இந்த மாதிரி அக்கேஷன்லாம் வரும்போது ரெடி ஆகும் போது அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது மேக்கப் போடுறதுனா அதுக்கு அவளோட என்ன நான் எப்போ ரெடி ஆவேன், எனக்கு எங்கள் அம்மா எப்போ போட்டு விடுவாங்க அப்படின்னு மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பான். இதே மாதிரி உங்கள் வீட்டில் எல்லா சுட்டி குழந்தைங்களும் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ சொல்லுங்கள் எப்படி அவங்கெல்லாம் வெயிட் பண்ணியிருப்பாங்க. ஒரு நிமிஷம் நமக்கே வந்து ஐயோ பாவமாக இருக்கே அப்படின்னு மாதிரி தோணும். ஸோ அதனால சரி கண்டிப்பாக இந்த தடவை போடலாம்னு சொல்லிட்டு ரொம்ப மினிமல் மேக்கப் தாங்க.
ஆனால் வந்து க்யூட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைஸ் பண்ணிவிடுங்க. பாப்பா குழந்தைங்களோட ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணினாலே ஒரு டைப் ஆஃப் ப்ரொடெக்ஷன் மாதிரி ஆகிடும். ஸோ மாய்ஸ்சரைஸ் பண்ணி நல்லா வந்து ஸ்கின்னில் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுடலாம். அதுக்கு அடுத்தது ஸ்விஸ் பியூட்டியோட அந்த ப்ரைமர் தான் யூஸ் பண்ணேன். ரொம்ப நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும். அதை லைட்டாக ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸ் நேச்சுரலாகவே அவங்க ஸ்கின் க்ளோயிங்காக தான் இருக்கும். பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஹைலைட் ஆகட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த ப்ரைமர் வந்து போட்டேன். அதை போட்டு முடிச்ச பிறகு ஐப்ரோஸ் வந்து மறக்காமல் போட்டுருவேன். ஏன்னா தன்னுக்குட்டிக்கு ஐப்ரோஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப ஃபைன் ஐப்ரோஸ் தான் இருக்கும். ஸோ மேப்ளினோட ஐப்ரோ பென்சில் தான் போட்டேன். அதுக்கப்புறமேட்டு இப்போ காம்பேக்ட் பவுடர் வச்சு செட் பண்ணியாச்சு. அண்ட் தென் கலர்பாரோட ப்ளஷ் வந்து யூஸ் பண்ணேன். இது வந்து ஒரு பீச் டோனில் இருக்க ஒரு ப்ளஷ். இது ஃபேர் டோனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து நல்லா செட் ஆகும். ஸோ ப்ளஷ் எல்லாம் போட்ட பிறகு அவளுக்கே ஒரு ஹாப்பி ஆகிடுச்சு. நான் போடணுமா அப்படின்னு நான் கேட்டுட்டு இருந்தேன், ஐ ஷேடோ வேணுமான்ட்டு. பட் ஆனால் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இப்போ வேறு இன்னும் போடுவாங்க அப்படின்னு மாதிரி காத்திருந்தா. ஸோ சரி ஐ ஷேடோவும் போட்டு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹூடா பியூட்டியோட நாட்டி பேலட்டில் இருந்து ஒரு ஷிம்மர் ஐ ஷேடோ மாதிரி ஒரு பர்பிள் டோனில் இருக்கிற ஒரு ஐ ஷேடோ. ஏன்னா தனுக்குட்டியோட ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்பிள் பிங்க் டோன் மிக்ஸ்டு. ஸோ அதனால் அந்த ஒரு காம்பினேஷனில் அவளுக்கு போட்டு விட்டாச்சு. தென் லைனருக்கு வந்து நான் யூஸ் பண்ணது இன்சைட்டோட ஒரு ஐலைனர் பென். அண்ட் இந்த பென் ரொம்ப ரொம்ப ஹேண்டி, வெரி அஃபோர்டபுள் ரேஞ்ச் அண்ட் ரொம்ப நல்லா இருக்குது. உண்மையை சொல்லணுன்னா நான் இதை கிட்டத்தட்ட ஒரு 50 டைம்ஸ் மேலே யூஸ் பண்ணிட்டேன். இன்னுமே அதோட இங்க் இருந்துகிட்டே இருக்குது. அண்ட் ஆஸ் வெல் as வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்குலாம் டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அண்ட் டக்குன்னு காஞ்சிடுது, அதுதான் மெயின். ஸோ காஜல்லாம் போட்ட பிறகு சரி தனுக்குட்டியை வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணியாச்சு. சரி அப்புறம் எனக்கு ஹேர் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அன்றைக்கி வந்து கொஞ்சம் நேச்சுரலாக சிம்பிளாக அப்படியே எப்போவுமே மாதிரி இருக்கணும் அப்படின்னு மாதிரி தோணி இந்த மாதிரி ஹேர் எல்லாத்தையும் எடுத்து பின்னாடி வந்து கோம் பண்ணி கிளிப் போட்டுக்கிட்டேன். அந்த கிளிப் வந்து பார்த்திங்கன்னா அது காமிக்கிறேன் இருங்க. அண்ட் லேட்டர் இதுதான் ஹைலைட்டான விஷயம். இதில் வந்து பார்த்திங்கன்னா தாமரைப்பூவில் வந்து இந்த மாதிரி கோத்து ஒரு வெயினி மாதிரி பண்ணி அதை தான் வந்து என்னோட பூவாக வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள் பின்னாடி அந்த கிளிப்பும் அண்ட் தென் இந்த பூவும் வேறு லெவலில் இருந்தது. முடி சீவினா என்னோட கேர்ள்ஸ் போயிடுமே, நேச்சுரலாக என் முடி இப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் எனக்கு வந்து இப்படி இருக்கிறதே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படியே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுதான் என்னோட அவுட்லுக்காக இருந்தது. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு இந்த லுக் ரொம்ப பிடிச்சிருந்தது. நெக்குக்கு ஆக்சசரிஸ் எல்லாம் வந்து நம்ம துளிர் ஸ்டோர்ஸ்லேருந்தே எடுத்துருந்தது. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நீட்டாக சட்டிலாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதையே வந்து நான் போட்டுக்கிட்டேன். அண்ட் தென் தனுக்குட்டிக்கும் அதே மாதிரி தான் ஃபுல்லாக ஆக்சசரிஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம துளிர் ஸ்டோர்ஸ் தான். ஸோ பூவெல்லாம் வந்து எல்லாம் பிச்சு தனியாக எடுத்து வச்சிட்டோம். இனி இதுக்கு மேலே தான் நாங்கள் வந்து பூக்கோலம் வந்து போட போகிறோம். இது வந்து ஆரஞ்சு ரோஸு, இது வந்து ஆரஞ்சு சாமந்தி, இது வெள்ளை சாமந்தி, அரளி ரோஸு, அப்புறம் துளசி, இதெல்லாம் வந்து தனித்தனியாக பிச்சு எடுத்து வச்சுருக்கோம். இதை வச்சு தான் நாங்கள் இன்றைக்கி வந்து பூக்கோலம் போட போகிறோம்.